Good morning students, welcome to BioCareer. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீட் பயாலஜி நோட்ஸில் வந்து என்ன டாபிக் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு அந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு 15 வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரீப்ரொடக்ஷன்ஸ் அந்த நோட்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதை நீங்கள் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி நோட்ஸுன்னு போய் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து 11th 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். ஒன் வேர்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கும்போதே 11th 12th நீங்கள் படிக்கும்போதே நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 16th வேர்ட், த வேர்ட் வைரஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம் டேஷ். வேர்டு வைரஸை எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்க? ஏ லெட்டின், பி க்ரீக், சி ஃப்ரெஞ்ச், டி ஹிந்தி. இதோட ஆன்சர் லெட்டின். லெட்டின்லேருந்து தான் வைரஸ் நேமை வந்து டிரைவ் பண்ணாங்க. இதோட ஆன்சர் லெட்டினா. 17th வைரஸஸ் ஆர் டேஷ் பேரசைட்ஸ். வைரஸ் வந்து எந்த டைப் ஆஃப் பேரசைட்ஸ்? இன்ட்ராசெல்லுலார், இன்டர்செல்லுலார், ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார், டி எக்டோ பேரசைட். இதோட ஆன்சர் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேரசைட்டுன்னு சொல்லுவாங்க. ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேரசைட்னா அது உள்ளக்குள்ளே போய் ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போய் அதுவாகவே க்ரோ ஆகி அதுவாகவே மல்டிப்ளை பண்ணிக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேரசைட்டுன்னு சொல்லுவாங்க வைரஸை. வைரஸ் ஆர் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேரசைட்டா. நெக்ஸ்ட் 18th வேர்ட், த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால் டேஷ். வைரஸை பற்றி படிக்கிற படிப்பை என்ன நம்ம சொல்கிறோம்? ஏ மைக்காலஜி, பி மயாலஜி, சி சைட்டாலஜி, டி வைராலஜி. உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஆன்சர் வைராலஜி. ஓகே, ஸ்டடி ஆஃப் வைரஸ், வைரஸை பற்றி படிக்கிற ஸ்டடியை வைராலஜின்றதை சொல்லுவாங்க. 19th வேர்ட், who obtained viruses crystalline form from infected tobacco juice. டொபாக்கோ பிளான்ட்லேருந்து வைரஸை கண்டுபிடிச்சாங்க. அது கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மாக இருந்துச்சு. இதை யார் ஃபஸ்ட்டு அப்டைன் பண்ணா? ஏ எட்வர்ட் ஜென்னர், பி அடால்ஃப் மேயர், சி டபிள்யூஎம் ஸ்டான்லி, டி எஃப்டபிள்யூ வாட்டர். இதோட ஆன்சர் டபிள்யூஎம் ஸ்டான்லி. டபிள்யூஎம் ஸ்டான்லி தான் கிறிஸ்டலைன் ஃபார்மாக வைரஸை கண்டுபிடிச்சாரு ஃப்ரம் இன்ஃபெக்டட் டொபாக்கோ ஜூஸ். இதோட ஆன்சர் டபிள்யூஎம் ஸ்டான்லி. Next 20th வேர்ட், who defined the infectious agent in tobacco leaves as contagium vivum fluidum. யார் டொபாக்கோ லீவ்ஸா அதில் வந்து கண்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம்னா ஃப்ளூயிடாக இருந்துச்சு. வைரஸ் வந்து ஃப்ளூயிட் ஷேப், ஃப்ளூயிடாக இருந்துச்சு, லிக்விட் மாதிரி இருக்கு. அதை யார் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணா? ஏ டிமிட்ரி இவானோவ்ஸ்கி, பி டி எரில், சி ராபர்ட் கேலோ, டி எம்டபிள்யூ பைசரிங். இதோட ஆன்சர் எம்டபிள்யூ பைசரிங். M.W. Beisering defined the infectious agent in tobacco leaves as Contagium vivum fluidum. Answer M.W. Beisering. Next நம்ம ரீகால் பண்ணலாம். 16லேருந்து வைரஸ் இதோட ஆன்சர் லெட்டின். வைரஸ் வந்து லெட்டின்லேருந்து டிரைவ் பண்ணாங்க. 17th வேர்ட், வைரஸஸ் ஆர் டேஷ் பேரசைட். இதோட ஆன்சர் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேரசைட். Viruses are obligate intracellular parasite. 18th வேர்ட், the study of virus is called dash. Answer virology. வைரஸ் பற்றி படிக்கிறத வைராலஜின்றதை சொல்லுவோம். Who obtained viruses crystalline form from infected tobacco juice? A எட்வர்ட் ஜென்னர், பி அடால்ஃப் மேயர், சி டபிள்யூஎம் ஸ்டான்லி, டி எஃப்டபிள்யூ வாட்டர். இதோட ஆன்சர் டபிள்யூஎம் ஸ்டான்லி. W.M. Stanley obtained virus in crystallized form from infected tobacco juice. 20th வேர்ட், who defined the infectious agent in tobacco leaves as contagium vivum fluidum? A Dimitri Ivanovsky, B D Eril, C Robert Gallo, D M.W. Beisering. இதோட ஆன்சர் M.W. Beisering தான் contagium vivum fluidumன்றதை டிஃபைன் பண்ணார் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட் இன் டொபாக்கோ லீவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5 வேர்ட், பாக்டீரியோஃபாஜ் மெஷர்ஸ் அபவுட் டேஸ் இன் சைஸ். பாக்டீரியோஃபாஜை மெஷர் பண்ணுறாங்க எந்த சைஸில்? ஏ 10 to 100 நானோமீட்டர், பி 300 to 20 நானோமீட்டர், சி 2 நானோமீட்டர் to 4 நானோமீட்டர், டி 1.5 to 3 நானோமீட்டர். இதோட ஆன்சர் 10 to 100 நானோமீட்டர். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். பாக்டீரியோஃபாஜோட மெஷர்ஸ் அபவுட் சைஸ் எவ்வளோனா 10 to 100 நானோமீட்டர் இன் சைஸ். நெக்ஸ்ட் 22, adenovirus is dash type of symmetry.
கியூபாய்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி நம்ம படிச்சிருப்போம் பேஸ்ட் ஆன் ஷேப் அண்ட் சைஸை பொறுத்து கியூபாய்ட் எலிக்கல் டைபிக்கல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடைபிக்கல் இதோட சிமெட்ரி. அதில் அடினோ வைரஸ் எந்த டைப் ஆஃப் சிமெட்ரின்றதை கேட்டிருக்காங்க. ஏ கியூபாய்ட், பி எலிக்கல், சி காம்ப்ளெக்ஸ், டி ஏடைபிக்கல். இதோட ஆன்சர் கியூபாய்ட். அடினோ வைரஸ்ன்றது ஒரு கியூபாய்ட் டைப் ஆஃப் சிமெட்ரியை சேர்ந்தது அடினோ வைரஸ். நெக்ஸ்ட் 23 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ் வாஸ் ப்ரொப்போஸ்டு பை. வைரஸோட கிளாசிஃபிகேஷனை யார் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணா? ஏ டேவிட் பால்டிமோர், பி லக் மொட்டாகினர், சி அடால்ஃப் மேயர், டி எட்வர்ட் ஜென்னர். இதோட ஆன்சர் டேவிட் பால்டிமோர். டேவிட் பால்டிமோர் தான் வைரஸோட கிளாசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணார். இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி வச்சு படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 24 ஐடென்டிஃபை த கிரிட்டரியா நாட் யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ். இதில் எது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸில் இன்வால்வ் ஆகாது? -SSR, -DS, யூஸ் ஆஃப் RT, +RNA ஆர் -RNA, ரீப்ரொடக்ஷன். இதோட ஆன்சர் வந்து ரீப்ரொடக்ஷன். 24th ஆன்சர் ரீப்ரொடக்ஷன். ஐயா இது வந்து இன்வால்வ் ஆகாது இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸில். நெக்ஸ்ட் 25 அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் கேப்சோமியர் இன் TMV. TMVல நம்பர் ஆஃப் கேப்சோமியர் எத்தனை? நம்பர் ஆஃப் கேப்சோமியர்னா ப்ரோட்டீன் ஐடென்டிக்கல் சப்யூனிட்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து எவ்வளோ இருக்குது? A 3120, B 1203, C 2130, D வந்து 3021. இதோட ஆன்சர் 2130 ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் இந்த TMVனா டொபாக்கோ மொசைக் வைரஸில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம திரும்ப ரீகால் பண்ணலாம். 20லேருந்து 21 bacteriophage measures about dash in size. இதோட ஆன்சர் 10 to 100 nanometer. Adenovirus is dash type of symmetry. இதோட ஆன்சர் cuboid symmetry. 23 classification of virus was proposed by. வைரஸோட கிளாசிஃபிகேஷன் யார் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணா? ஆன்சர் டேவிட் பால்டிமோர். 24 ஐடென்டிஃபை த கிரிட்டரியா நாட் யூஸ்டு ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ். இதோட ஆன்சர் ரீப்ரொடக்ஷன். 25 approximate number of capsomere of TMV is dash. 3120, 123, 1203, C வந்து 2130, D 3021. இதோட ஆன்சர் 2130 ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இதில் TMVனா டொபாக்கோ மொசைக் வைரஸில். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 26 HIV is the animal virus contain டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். HIV ஒரு அனிமல் வைரஸ் தான். அதில் எந்த டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசண்ட்டாக இருக்குது? A DNA, B RNA, C டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, C சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. அப்போ ஆன்சர் RNA. HIV அனிமல் வைரஸ். இது வந்து RNA மட்டும் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா அனிமல் வைரஸ்லையுமே DNA தான். இந்த HIV மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் வந்து RNA ப்ரெசண்ட்டாக இருக்குன்றத சொல்கிறாங்க. 27 காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் கண்டெயின் டேஷ் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். இதே மாதிரி காலிஃப்ளவர் மொசைக் வைரஸில் எந்த டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது? A + சென்ஸ் SS DNA, B யூஸ் ஆஃப் RT, C DNA, D RNA. இதோட ஆன்சர் DNAன்னு சொல்லுவாங்க. காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் எல்லா பிளான்ட் வைரஸ்லேயும் நியூக்ளிக் ஆசிட் RNA தான் எக்ஸப்ட் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். காலிஃப்ளவர் மொசைக் வைரஸில் DNA ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 28 வைரஸ் ப்ரோசஸிங் DNA கால் டேஸ். வைரஸ் டிஎன்ஏல உள்ள வைரஸை என்ன நம்ம சொல்கிறோம்? A டிஆக்சி வைரஸ், B ரிபோ வைரஸ், C +SS DNA, D டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. இதோட ஆன்சர் டிஆக்சி வைரஸ். ஓகேவா? வைரஸ் டிஎன்ஏல ப்ரெசண்ட்டாக இருக்கிறத டிஆக்சி வைரஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒன்வர்ட் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.